ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில சில பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. செண்பகத்தோப்பு வத்திராயிருப்பு, அதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் வன விலங்குகள் விளைநிலங்களை சேதப்பட்டது. அதுக்கு அந்த விவசாயிகளுக்கு வனத்துறையினர் எந்த பாதுகாப்பும் கொடுப்பதில்லை, போய் கேட்டாலும் சரியான பதில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, பேரூராட்சிகளில் உள்ள மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லாததால் ஊராட்சிகளை போன்று பேரூராட்சிகளுக்கு 3 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விரிவுபடுத்த கோரிக்கை. அது தமிழக அரசு செய்யணும், அவங்க ஆனா அதை செய்யல, அதுதான் உண்மை அதுல. அடுத்தது, ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒட்டி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை தற்போது மேகமலை புலிகள் பகுதியில் இணைக்கப்பட்டு வனத்துறை கட்டுப்பாடுகளால் அங்க விவசாயிகள் தோட்ட பயிரெல்லாம் வைப்பாங்க. அவங்க போய் அவங்க தோட்டத்துல பயிர் வைக்க முடியாத நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சாம்பல் நிற அணில்கள் நிறைய இருக்கு. அணில்கள் சரணாலயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அது ஒண்ணு வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூமாப்பட்டி கிழவன் கோயில் பகுதியில் இருந்து தேனி மாவட்டம் வருசநாடு பகுதிக்கு மலையில ரொம்ப ஷார்ட்டா பண்ணலாம். இப்ப சுத்திட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க 23 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு அந்த மலையில ரோடு போட்டால் ரொம்ப வசதியா இருக்கும். தேனி மாவட்டத்துக்கு பக்கமா போயிடலாம். இப்ப ஊரை சுத்திக்கிட்டு பல கிலோமீட்டர், இன்னைக்கு டீசல் விற்கிற விலையில இதெல்லாம் கஷ்டமான வேலை தான். ஆனா இதை செஞ்சா ரொம்ப மக்களுக்கு உபயோகமா இருக்கும். இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது. எங்கயாவது பெரிய ஊர்ல 10 மேம்பாலத்தை போடுவோம், திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பகுதிகளில் முக்கிய தேவைகளை செய்யாது. அது நம்ம ஆட்சி வந்தது நிச்சயம் செய்வோம். ஏன்னா இவங்களை நம்ப முடியாது, இவங்க செய்ய மாட்டாங்க. வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள தலைமை மருத்துவமனை அடிப்படை வசதிகள் இல்லை. இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இதுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து நம்ம போட்டாகணும். இதெல்லாம் 4-5 வருஷமாவே கிட்டத்தட்ட 2ஐயும் சேர்த்தீங்கன்னா ஒரு 12-13,000 டாக்டர் பணி நம்ம போட வேண்டியது இருக்கு. போடல. கிட்டத்தட்ட 23,000 நர்ஸுங்க போடணும், அதுவும் போடல. காரணம் என்னன்னா, இவங்களால அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. இதுதான் உண்மை நிலைமை. அதையெல்லாம் செய்யணும்னா நம்ம தான் பண்ண முடியும், இவங்களால முடியாது.